பேக். இன்னைக்குள்ள வீடியோல நம்ம வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம். லாஸ்ட் வீடியோல வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோல முடிஞ்ச வர ரீசெண்டா அண்ட் ரிப்பீட்டடா கேட்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் ஆல்சோ இது எல்லாமே ரீசெண்டா நடந்த குரூப் 1 கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்த ஸ்கீம்ஸ். ஸோ இந்த ஸ்கீம்ஸ் வந்து நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ப்ரிலிமினரியில கண்டிப்பா வந்து ஒரு 1 வேர்ட் யூஸ் ஆகும். அண்ட் இதே ஸ்கீம்ஸ் தான் நீங்க அப்படி வந்து மெயின்ஸ்க்கு வந்து ஒரு கார்லேட் பண்ணி எழுத போறீங்க. பாவர்ட்டி பத்தியோ இல்ல வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தியோ என்ன மேக்ஸிமம் யூனிட் 3 ஐ திங்க் லைக் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு இது எல்லாத்துக்குமே பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட்னே ஒரு சாப்டரே இருக்கும் குரூப் 2 மெயின்ஸ்ல. அது எல்லாத்துக்குமே இந்த ஸ்கீம்ஸ் தான் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ ஸ்கீம்ஸ் நீங்க படிக்கிறது ப்ரிலிமினரி ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரோல் இருக்கும். அண்ட் ஸ்கீம்ஸ் இல்லாத கொஸ்டின் பேப்பர் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ ரீசெண்டா உள்ள குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் பேஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, DAY சொல்லுவாங்க. தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. இது வந்து இந்த தீனதயாள் அந்தியோதயா வந்து ரிப்பீட்டடா வருது. ஸோ நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டேன்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்குன்னா அர்பன் லிவ்லிஹுட், அர்பன்ல இருக்கக்கூடிய போர்ஸோட டெவலப்மெண்ட்டுக்காக. இப்ப அங்க ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அதெல்லாம் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. இது ரூரல் லிவ்லிஹுட். அப்போ அர்பன்ல இருக்கவங்களுக்கு, அதாவது சிட்டியில இருக்கவங்களுக்கு அப்படின்னா ரூரல் வில்லேஜ்ல இருக்கவங்களுக்கு கொண்டு வந்ததுதான். நான் வந்து இது எழுதனா கண்டிப்பா டைம் ஆகும். நான் ரீட் பண்றேன், நோட் பண்ணிக்கோங்க. தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌசல்யா யோஜனா, தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் யோஜனா. சோ இது வந்து அர்பனுக்கு வந்தா தீனதயாள் அந்தியோதயா யோஜனா. அதே இது ரூரலுக்கு வந்து இது ரூரல் பீப்புளோட டெவலப்மெண்ட், அங்க இருக்கவங்களோட சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறது, முக்கியமா யூத் டெவலப்மெண்ட் உள்ளதுதான் தீனதயாள் உபாத்யாயா கிராமீன் கௌஷல் யோஜனா. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? கிராமம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து 2014. ஓகேயா? சோ இதுல அர்பன்னா டே, ரூரல் லிவ்லிஹுட்னா கிராமீன் கௌஷல் யோஜனா. ஓகே, இப்போ அவங்களோட லிவ்லிஹுட்ல இருந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா எங்க வரணும்னா ஃபுட், சாப்பாடு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி வருதுன்னா அதே அந்தியோதயா அன்ன யோஜனா, AAY சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நம்ம வந்து ரேஷன் கடையில வந்து மானியமா அரிசி நெல் எல்லாம் கொடுப்பாங்களா, அதேதான். ரேஷன் கடையில வந்து வீட் வந்து 2 ரூபாய்க்கும் அரிசி வந்து 1 கிலோ 3 ரூபாய்க்கும் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு மாசம் 35 கிலோ கிரெயின்ஸ் கொடுக்கறதுக்காக கொண்டு வந்ததுதான் அந்தியோதயா அன்ன யோஜனா. அண்ட் அன்ன யோஜனா அன்னம், சோ ஃபுட் அப்படி நீங்க கார்லேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? சோ ஃபுட் செக்யூரிட்டிக்காக கொண்டு வந்தது. சோ இப்படி இவங்களோட லிவ்லிஹுட் பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்து சைமல்டேனியஸா என்ன கொண்டு வராங்கன்னா எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் கேக்குறாங்க. சோ எஜுகேஷன் ஸ்கீம்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து நான் படிச்ச டைம்லயே இருந்த ஸ்கீம் தான், புதுசா கூட எதுவுமே கேட்கல. PM-eVidya இது கேட்டிருக்காங்க. சோ eVidyaங்கிறது என்னன்னா எல்லாமே ஆன்லைன் டிஜிட்டல் லேர்னிங், 2020ல கொண்டு வந்த டிஜிட்டல் லேர்னிங். சோ டிஜிட்டல் ரிலேட்டடா என்ன வந்தாலும், மாடர்ன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா ரிலேட்டடா என்ன வந்தாலும் கண்டிப்பா அதை வந்து எடுத்து படிச்சிருக்கேன். இந்த PM-eVidya கேட்கறாங்க. 2020ல டிஜிட்டல் ஆன்லைன்ல எஜுகேஷன் பண்ணுவாங்க. சோ இந்த PM-eVidya கீழ நிறைய வந்திருக்கு. சோ eVidya கேட்டனால அதோட சப்சிக்வெண்ட் பாருங்க. தீக்ஷான்னு ஒண்ணு. தீக்ஷானா ஃபுல் ஃபார்ம் என்னன்னா டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங் அப்படின்னா ஆன்லைன். இது வந்து ஒரு கண்டென்ட். இதுல வந்து நிறைய புக்ஸ் லெசன்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல இருக்கும், அந்த போர்ட்டல்ல இருக்கும். டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் ஃபார் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். ஓகேவா? இதுக்கு கீழே இந்த PM-eVidya கீழே இன்னொன்று கொண்டு வந்தாங்க, ஸ்வயம் போர்ட்டல். அப்புறம் ஸ்வயம் பிரபா. சோ ஸ்வயம் போர்ட்டல் வந்து என்னன்னா எல்லாரும் அதே தான், எல்லாமே ஆன்லைன் ஆப், எஜுகேஷன் ரிலேட்டடான ஆப். ஸ்வயம் பிரபானா DTH சேனல். இதுல வந்து 1 to 12th கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லெசன்ஸ் எல்லாமே இருக்கும். சோ இது எல்லாமே இப்போ PM-eVidya கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே தீக்ஷா வருது. தீக்ஷானா இதோட ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்கணும், டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபார் நாலேஜ் ஷேரிங். அதுக்கு கூடவே
ஆல்ரெடி ஸ்வயம் போர்ட்டல்னா எது ரிலேட்டடான போர்ட்டல்னு தெரியும், எஜுகேஷன். அண்ட் ஸ்வயம் பிரபானா இட்ஸ் a DTH சேனல். சோ ஒரு எஜுகேஷன் ஸ்கீம் எடுத்தீங்கன்னா இது கீழே வந்து இவ்வளவு வருது. அண்ட் இது எதுவுமே நியூ ஸ்கீம் கிடையாது. நான் படிக்கும் போதே நான் 2019 அப்பவே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கப்ப அதுதான் ரிப்பீட்டடாவே வந்துட்டு இருக்கு. சரிங்களா, அங்க இருந்து அப்படி போனீங்கன்னா லிவ்லிஹுட் பார்த்தோம், எஜுகேஷன் பார்த்தோம். அடுத்து அதே தான் அவங்களோட லைஃப டெவலப் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தீன் தயாள், இந்த தீன் தயாள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உற்பத்தியாய கிராம் ஜோதி யோஜனா 2014 கொண்டு வந்தாங்க. சோ இந்த தீன் தயாள், உற்பத்தியாய இதெல்லாம் ஏதோ வந்து ஸ்டாண்டர்டான டேர்ம்ஸ். ஓகேங்களா, சோ எனக்கு வந்து ஹிந்தி தெரியாது. அண்ட் தீன் தயாள் உற்பத்தி நான் வந்து எது வச்சிருக்கோம், அண்ணா ஃபுட், கிராமின்னா கிராமம். அப்ப இதுல வந்து கிராமம் இருக்கு. ஜோதி, ஜோதி மீன்ஸ் கண்டிப்பா லைட். அப்ப இது எது ரிலேட்டடா நீங்க கார்லேட் பண்ணி எடுக்கலாம்னா எலக்ட்ரிசிட்டி. இது எதுக்குன்னா இந்தியா ஃபுல்லா வந்து கண்டினியூஸ் பவர் சப்ளை. நம்ம தமிழ்நாடுலாம் ரொம்ப டெவலப். நீங்க நார்த்தன் சைட்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அண்டர் பிரிவிலேஜ் ஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த ஸ்கீம்லாம் பார்த்தா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதோட நீட் அவ்வளவு இருக்கானா கண்டிப்பா இருக்கு. கண்டினியூஸ் பவர் சப்ளை, பவர் சப்ளைக்காக கொண்டு வந்ததுதான் இந்த ஸ்கீம். அண்ட் இதுக்கு கூட சைமல்டேனியஸா வந்த ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தான் PM சஹஜ் பிஜ்லி ஹர் யோஜனா. இதோட ஷார்ட் ஃபார்ம் சௌபாக்கியா. 2017 கொண்டு வந்தாங்க. இதோட எய்ம் என்னன்னா யூனிவர்சல் எலக்ட்ரிசிட்டி. கரண்ட் இல்லாத வீடே இருக்கக்கூடாது, அதுக்காக கொண்டு வந்தாங்க. 2014லயே கிராம் ஜோதி யோஜனான்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு கீழே உள்ள இன்னொரு ஒரு சப் ஸ்கீம் தான் பிரதான் மந்திரி சஹஜ் பிஜ்லி ஹர்கர் யோஜனா. பிஜ்லினா நம்ம வந்து அந்த கிராக்கர்ஸ், அது ஒரு லைட் தானே, நான் அப்படிதான் நினைச்சேன். அந்த டைம் படிச்சிருக்கேன். அண்ட் இது வந்து குரூப் 2 மெயின்ஸ்க்கு கேட்டிருந்தாங்க. அண்ட் இது ஷார்ட் ஃபார்ம் தான் சௌபாக்கியா. 2017 வந்தது. இதுல இருந்து எப்படி குழப்பம்னா சௌபாக்கியா பார்த்தோம்னா கொஞ்சம் முன்னாடி ஸ்வயம் பார்த்தோம். ஸோ ஸ்வயம்னா எஜுகேஷன், சௌபாக்கியானா எலக்ட்ரிசிட்டி. ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பேர் பண்ணி படிங்க. இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எலக்ட்ரிசிட்டி பேஸ்ல வந்து இது கேட்டு முடிச்சாச்சு. அடுத்து அப்படி எங்க போறாங்கன்னா எஜுகேஷன் பார்த்தோம், எலக்ட்ரிசிட்டி பார்த்தோம், அவங்களோட லிவ்லிஹுட் பார்த்தோம். அடுத்து அப்படி போற செக்ஷன் வந்து ஹெல்த். ஹெல்த்ல வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஜனனி சுரக்ஷா யோஜனா JSY. இது வந்து ரொம்ப பழைய ஸ்கீம், 2005ல உள்ளது. பட் ஸ்டில் கேக்குறாங்க. அப்போ வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டாண்டர்டான ஸ்கீம்ஸ் திருப்பி வரும். சோ ஜனனி சுரக்ஷா யோஜனா இது நீங்க எப்படி லிங்க் பண்ணிக்கலாம்னா சுரக்ஷானா என்னன்னா ப்ரொடெக்ஷன். சோ ஆப்வியஸா ஹெல்த் ப்ரொடெக்ஷன். ஜனனினா விமன் நினைச்சுக்கோங்க, பிரெக்னன்ட் விமனுக்காக. சோ அங்கேயும் சொல்றேன், நம்ம தமிழ்நாட்டுல இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரிஸ், அதாவது ஹாஸ்பிட்டல்ல டெலிவரிஸ் வந்து ரொம்ப அதிகம். இப்ப யாருமே வீட்டுல டெலிவரி எல்லாம் கிடையாது. அந்த காலம்லாம் தாண்டி நம்ம ரொம்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் நிறைய ஒரு ரிமோட் ஏரியாஸ்ல வந்து வீட்டுல டெலிவரி நடந்து அதுல நிறைய பேர் இறந்து போறாங்க. சோ அதை கம்மி பண்றதுக்காக கொண்டு வந்ததுதான் ஜனனி சுரக்ஷா யோஜனா. இதுக்கு கீழே வந்து ஆஷா ஒர்க்கர்ஸ், accredited social health activities. இது வந்து என்னன்னா நமக்கு வந்து இந்த சத்துணவு லைக் பிரைமரி ஹெல்த் சென்டர்ல எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் ஆஷா ஒர்க்கர்ஸ் இந்த ஸ்கீம்க்கு கீழே வரவங்க. இவங்க வந்து அந்த வீடா போய் வந்து லைக் கிட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு வந்து நாலேஜ் கொடுக்குறது. நீங்க ஹாஸ்பிட்டல்ல தான் டெலிவரிக்கு அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்றது, அந்த மாதிரி ஒர்க்கர்ஸ் தான் இந்த ஆஷா ஒர்க்கர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு கூடவே இந்த ஜனனி சுரக்ஷா கூட இன்னொன்று கொண்டு வராங்க, ஜனனி சிசு சுரக்ஷா. ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா 2011. இப்போ சுரக்ஷா பார்த்தாச்சு, ப்ரொடெக்ஷன். சிசுனா சிசு லைக் குழந்தை. இது என்னன்னா நிறைய குழந்தைங்க பிறக்கும் போது இறக்குறாங்க. ஏன்னா லைக் ரொம்ப நியூட்ரிஷன் இருக்காது, கன்சீவ் ஆன டைம் ஹெல்த்தியா சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்காக சேஃப்கார்ட் பண்ண கொண்டு வந்ததுதான் ஜனனி சிசு சுரக்ஷா யோஜனா. ஓகேங்களா, அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை அடுத்து கொஞ்சம் வளர்ந்தவங்க பாருங்க, ராஷ்டிரிய பால் சுரக்ஷா யோஜனா. இது 2013ல கொண்டு வராங்க. இது வந்து எப்படின்னா 1ல இருந்து 18 வயசு குழந்தைங்களோட ஹெல்த்துக்காக. சோ ஃபர்ஸ்ட் அம்மா குழந்தை அப்புறம் கொஞ்சம் பார்த்தோம்னா ராஷ்டிரிய பால் சுரக்ஷா யோஜனா 2013ல வந்து. அதுக்கப்புறம் இதுலயே இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் ஹெல்த்லயே பாத்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் என்னன்னா
Prime Minister Swasthya Suraksha Yojana. PM Swasthya Suraksha Yojana. So இது 2003 இதெல்லாம் ஓல்ட் ஸ்கீம்ஸ் தான், பட் SSY சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது என்னன்னா எய்ம்ஸ், இந்த ஸ்கீம் கீழே தான் எய்ம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ எய்ம்ஸ் வந்து இப்போ ரீசெண்டா ட்ரெண்டிங் ஆகிறதுனால இந்த ஸ்கீம் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ இங்க இருக்கிற ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் இன்னொரு ஸ்டேட்ல இருக்காது, இன்னொரு ஸ்டேட்ல அட்வான்ஸா இருக்காது, நமக்கு இருக்காது. ஸோ எல்லா இடத்தையும் ரீஜனல் இம்பேலன்சஸ் கரெக்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தது தான் PM ஸ்வஸ்தியா சுரக்ஷா. ஸோ இந்த சுரக்ஷா ஸ்வஸ்தியாலாம் வந்து ஹெல்த் ரிலேட்டட்னு கார்லேட் பண்றோம்னா அண்ட் இயர் இம்பார்ட்டன்ட். தென் அதுக்கு கீழே இப்போ ரீசெண்டா இது வந்து குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. PM ஆத்மநிர்பர் ஸ்வஸ்த் பாரத் ஸ்கீம் 2021. இதுவும் என்னன்னா பிரைமரி, செகண்டரி, டெரிஷரி லெவல் ஹெல்த் சர்வீஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும் கொண்டு வந்தா. இதுலயும் எப்படின்னா ஸ்வஸ்த், சுரக்ஷா, ஸ்வஸ்தியா, ஸ்வஸ்த் இது எல்லாமே வந்து ஹெல்த் ரிலேட்டட் ஆகும். ஸோ இதை வச்சு நீங்க வந்து ஹெல்த்துக்கானதுன்னு கண்டுபிடிச்சணும். ஓகே, இது 2021ல வந்துச்சு. அண்ட் இது வந்து இப்போ இதுக்குள்ள வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருந்தது. அண்ட் இந்த கொஸ்டின் பேப்பர் குரூப் 1 கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ்ல வந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, லைக் ரொம்ப முன்னாடி இருக்கிற அதே ஸ்கீம்ஸ் தான் திருப்பி திருப்பி கேட்கறாங்க. நீங்க வந்து புது ஸ்கீம்ஸ் தேடி படிப்பீங்க, அது இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அதோட ப்ரீவியஸ் இப்போ ஒரு ஸ்கீம் கொண்டு வராங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கீம்ல இருந்து மர்ஜ் பண்ணி தான் கொண்டு வராங்க. அந்த பேஸ வந்து தரவா வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப அடிப்படை ஸ்கீம்ஸ் தான் திருப்பி திருப்பி கேட்கறாங்க. ஸோ உங்களுக்கு பேசிக் தெரிஞ்சுன்னா நீங்க அதை லிங்க் பண்ணி மற்றதை எடுத்துக்கலாம். ஸோ ஸ்கீம்ஸ் படிக்கிறது உங்களுக்கு ப்ரிலிமினரி அஸ் வெல் அஸ் மெயின்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஸ்கீம்ஸ் தவிர்த்து ரிப்பீட்டடா இருக்குது ஆயுஷ்மான் பாரத், மிஷன் இந்திரா தனுஷன், ஸ்வச் பாரத், இது எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட். மாடர்ன் இந்தியா 2014 இதெல்லாம் ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து ரிப்பீட்டடா நீங்க படிக்கிறதுனால உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா மெயின்ஸ்க்கும் யூஸ் ஆகும். அண்ட் இது எப்படி உங்களுக்கு நீங்க எப்படி ஸ்கீம்ஸ் எடுத்து படிக்கிறதுன்னு நியூஸ் பேப்பர் படிக்கும் போது ஏதாவது ஒரு ஸ்கீம்ஸ் நீங்க வந்து ஓவர் கம் பண்ணும்போது அது ரிலேட்டடான எல்லா ஸ்கீம்ஸுமே எடுங்க. இப்போ ஒரு ஹெல்த்னா ஹெல்த் ரிலேட்டட் எல்லாமே பார்த்து வச்சிருங்க. ஏன்னா இது அப்படியே மெயின்ஸ்க்கு நீங்க எழுத யூஸ் ஆகும். அதே மாதிரி எஜுகேஷனும் அது ரிலேட்டட் ஒரு ஸ்கீம் வருதுன்னா அது ரிலேட்டடா இருக்க எல்லாம் பார்த்து வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா கவர் ஆயிடும். இது வந்து நான் ஒரு ஓவரால் அவுட்லுக் தான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு பேசிக்ஸ் படிங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கீம்ஸ் வந்து ஈஸியா இருக்கும். அண்ட் ஒரு நியூஸ் பேப்பர்ல இருந்து எப்படி ஸ்கீம்ஸ் எடுக்கிறதுங்கிறத நான் வந்து அப்கமிங் வீடியோல சொல்றேன். அண்ட் வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. we shall travel together, keep studying and 2 months தான் இருக்கு. ஹோப்ஃபுல்லா கண்டிப்பா if I cannot யாராலையும் முடியாது, என்னால முடியலன்னா யாராலையும் முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து படிங்க. you can definitely crack. All the best.